2022 தொடங்கின இந்த உக்ரைன் ராணுவ நடவடிக்கை இப்போ 2026 தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற மேற்கத்திய நாடுகள் மற்றும் நாட்டோ அமைப்போட சதித்திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ரஷ்யா இப்போ ஒரு மிகப்பெரிய அதிரடி ஆக்ஷனில் இறங்கி இருக்காங்க. உக்ரைன் தலைநகரமாக இருக்கின்ற கீவ் நகரில் இருக்கிற இராணுவ உட்கட்டமைப்புகளை முற்றிலும் முடக்குவதற்காக ரஷ்யா ஒரு பிரமாண்டமான கூட்டு வான்வழி தாக்குதலை மேசிவ் ஏரியல் அசால்ட்டை வெற்றிகரமாக நடத்தி இருக்கு. உக்ரைனோட பிரசிடெண்டாக இருக்கிற செல்சவர்கள் அயர்லாந்து பயணத்தில் இருந்தப்போ ரஷ்யா இப்படியோட துல்லியமான வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள். துல்லியமான தாக்குதலை செய்ய போறாங்க என்பதற்கான உளவு தகவல்கள் செல்சவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனால் செல்சவர்கள் பயந்து போய் தன்னுடைய பயணத்தை பாதியிலே ரத்து செஞ்சுட்டு அவசரமாக கீவ் நகருக்கு ஓடி வந்திருக்கார். மேற்கத்திய நாடுகள் கொடுக்கிற ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ரஷ்யா எல்லைக்குள்ள தேவையில்லாத அச்சுறுத்தல்களை ஏற்படுத்த நினைச்ச உக்ரைன் அரசாங்கத்துக்கு இந்த தாக்குதல்கள் ரஷ்யா கொடுத்த ஒரு மிக தெளிவான மற்றும் அவசியமான எச்சரிக்கையாகத்தான் பார்க்கப்படுது. இப்படி ரஷ்யா என்ன விதமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள், இதனால் உக்ரைனுக்கு எந்தளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, இதனைத்தையும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவ் சிட்டியில் என்னதான் நடந்தது என்பதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ரஷ்யாவோட படைகள் இந்த தாக்குதலுக்கு ரொம்ப கச்சிதமான ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. கீவ் நகரில் இருக்கிற உக்ரைன் இராணுவத்தோட கமாண்ட் சென்டர்கள், ஆயுத கிடங்குகள், அப்புறம் உக்ரைனோட முக்கிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எதிலையுமே சிக்னல் கிடைக்காத அளவுக்கு டோட்டலாக முடக்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட பிளான். அதுக்காக அவங்க ஒரே நேரத்தில் பல திசைகளில் இருந்து நூற்றுக்கணக்கான அதிநவீனமான ஸ்ட்ரைக் ட்ரோன்ஸ், குரோஸ் மிசைல்களை லான்ச் பண்ணி இந்த தாக்குதலை உக்ரைனுக்கு எதிராக தொடங்கி இருக்கிறார்கள். நாலா பக்கத்தில் இருந்து மிசைல்கள் சீறி பாய்ஞ்சப்போ கீவ் நகரத்தோட வான்பரப்பு முழுக்க நெருப்பு புலம்புகளால் அப்படியே பிரகாசமாக மாறிட்டுது. ஏன்னா இந்த மிசைல்கள் டார்கெட்டை தாக்கும்போது, ஒரு ஆயுத கிடங்கை தாக்கும்போது அந்த ஆயுதங்களும் வெடிக்கிறதால மிகப்பெரிய ஒரு தீயானது ஏற்படுது. இதனால் பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அந்த தாக்குதலோட வீரியமானது உணரப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலோட வேகம் எந்த அளவுக்கு இருந்ததுண்டா, உக்ரைன் கிட்ட இருந்த அமெரிக்காவோட பேட்ரியட் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட இந்த மிசைல்களை சரியாக கணிக்க முடியலை, அந்த மிசைல்களை சுட்டு வீழ்த்த முடியலை. இப்படி ரஷ்யா லான்ச் பண்ணிய மிசைல்களை நடுவானிலேயே வச்சு சுட உக்ரைனோட ராணுவம் எவ்வளவோ போராடி இருந்தார்கள். ஆனால் ரஷ்யா இந்த தடவை சாதாரணமான மிசைல்களை மட்டும் அனுப்பல. ரஷ்யா தங்களோட ஆக சிறந்த மிரட்டலான சிர்கோன் ஹைப்பர்சோனிக் மிசைல்களையும் அப்புறம் ஆபத்தான பாலிஸ்டிக் மிசைல்களையும் உள்ள இருக்காங்க. இந்த சிர்கான் மிசைல்கள் ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் பாயக்கூடியது என்பது உங்களுக்கே தெரியும். இதனால உக்ரைன் ரேடார்களில் இந்த மிசைல்கள் சிக்கிறதுக்குள்ளேயே எந்த இலக்கு இருக்கோ, அதாவது இந்த மிசைல்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு இராணுவ இலக்குகளை துல்லியமாக இந்த மிசைல்கள் தாக்கி அதனை முழுமையாக தரைமட்டம் ஆக்கிடும். ரஷ்யாவோட இந்த அசாத்திய வேகத்தை பார்த்து உக்ரைனோட வான்படை தளபதிகளே இப்போ டோட்டலாக மிரண்டு போய் இருக்கிறார்கள். இப்போ சர்வதேச ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாக்குதலால் கீவ் நகரத்தோட மையப்பகுதியில் இருந்த ஒரு பெரிய கோட்டல் தீப்பிடி செறிஞ்சதென்னும், சில அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைஞ்சதென்னும், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நியூஸ்களை பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதோட பின்னணியில் இருக்கிற உண்மையான மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்ன என்பதை நாங்கள் கண்டிப்பாக தெளிவாக பார்க்கணும். இதற்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு என்பதை பார்க்கணும். உக்ரைனோட இராணுவம் அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்களை மக்கள் நடமாட்டம் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவிலையும் பெரிய கொட்டல்களுக்கு பக்கத்திலையும் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. ரஷ்யா மிசைல்களை லான்ச் பண்ணும்போது அந்த மிசைல்களை தடுக்க உக்ரைனோட இராணுவம் அவசரமாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்கள். இதனால் டெக்னிக்கல் கோளாறு காரணமாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து வருகின்ற மிசைல்கள் நகரத்துக்குள்ளேயே விழுந்து கீவ் நகரத்துக்குள்ளேயே விழுந்து வெடிச்சிருக்கு. இதுதான் கீவில் நடந்த உண்மை. பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துகிற உக்ரைன் இராணுவத்தோட இந்த தவறுதல் தான் அங்கு சில சேதங்கள் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம். மற்றபடி ரஷ்யா குறிவச்ச இராணுவ இலக்குகள் அனைத்துமே மிக கச்சிதமாக தவிர்க்கப்பட்டு முழுமையாக தரைமட்டம் ஆகியிருக்கு. உக்ரைன் தலைநகரமே இன்னைக்கு, அதாவது ரஷ்யாவோட தாக்குதலால் மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பாக மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. இதனை தொடர்ந்து உக்ரைன் எதிர்பார்க்கிறார்கள். பட் செல்சவர்கள் என்ன சொன்னார்டா, இனி ரஷ்யாவால் மாசுவான தாக்குதலை உக்ரைனுக்கு எதிராக செய்ய முடியாது, ஏனென்றால் ரஷ்யாவோட எக்கனமியை நாங்கள் காலி பண்ணிட்டோம், இதனால் ரஷ்யாவில் இனி பயங்கரமான தாக்குதல் எதையுமே செய்ய முடியாதுன்னு செல்சவர்கள் சொன்னார். அதை சொல்லி ஒரு நாள் கூட முடியலை. அதுக்கிடையில் ரஷ்யா உக்ரைனோட தலைநகரத்தையே இப்போ புரட்டி போட்டிருக்கிறார்கள். இந்த வான்வழி தாக்குதல் கீவ் நகரோட மட்டும் நிற்கல,
ரஷ்ய எல்லைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற கார்கிவ், சாப்ரசைசா மற்றும் சுமி போன்ற நகரங்களில் இருக்கின்ற உக்ரைன் இராணுவ நிலைகள் மீதும் இந்த தாக்குதல் பாய்ஞ்சிருக்கு. குறிப்பாக கார்கிவ் நகரில் ஒளிஞ்சிருந்த உக்ரைனோட தீவிரவாத படைகளை ஒடுக்குவதற்காண்டி ரஷ்யா தங்களுடைய நவீனமான கைடட் கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி இருக்காங்க. 5 பெரிய குண்டுகள் மூலமாக, இந்த கிளைட் பாம்ஸ் மூலமாக கார்கிவில் இருந்த உக்ரைன் இராணுவத்தினுடைய முக்கியமான அரங்கள் தாக்குதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு. கார்கிவ் மேஜர் மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் எப்போதுமே பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதால் சர்வதேச ஊடகங்களில் அனுதாபம் தேட பார்ப்பார்கள். ஆனால் உக்ரைனோட இராணுவம் சாமானிய மக்களை தங்களுக்கு கேடயமாக ஹியூமன் சீல்டாக பயன்படுத்துகிறாங்க என்பதுதான் உண்மை. இப்படி பயன்படுத்துறதால தான் மக்கள் பாதிப்புகள் ஏற்படுது என்பதுதான் உண்மையான காரணம். ரஷ்யாவுக்கு தங்களோட சொந்த எல்லையை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையானது இருக்குது. அது ரொம்பவே முக்கியம் ரஷ்யாவுக்கு. அதனால தான் கார்கிவ் போன்ற எல்லை நகரங்களில் இருக்கிற மிலிட்டரி பேஸ்களை இப்போ முழுமையாக தவிர்த்துக்கிட்டு இருக்கிறார்கள். வான்வெளி தாக்குதல் ஒரு பக்கம் உக்ரைன் இராணுவத்தை முடக்க, மறுபக்கம் கிழக்கு உக்ரைனோட தரைப்பகுதியில் ரஷ்யா வியக்கத்தக்க சாதனைகளை படித்து கொண்டிருக்காங்கன்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரஷ்யாவோட பேட்டல் குரூப் நார்த் படைப்பிரிவு கார்கிவ் பிராந்தியத்தில் இருந்த உக்ரைனோட ஸ்கியா அப்படிங்கிற முக்கியமான குடியேற்ற பகுதியை முற்றிலும் தன்வசப்படுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக வோல்சாங்ஸ் பகுதியை சுற்றி ரஷ்யாவுக்கு ஒரு பாதுகாப்பு பப்பர் சோனானது, அதாவது செக்யூரிட்டி பப்பர் சோனானது கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி சாப்ரோசெசா பிராந்தியத்தில் இருக்கிற கோபானி பகுதியை ரஷ்யாவோட படைகள் இப்போ முழுசாக மீட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டொனஸ் பகுதியில் இருக்கிற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியாக முக்கியம் வாய்ந்த கொஸ்டானிகா நகருக்குள்ளே புகுந்து அங்கிருந்த உக்ரைன் மோட்டார் பொருத்தப்பட்ட காலான் படை பிரிவுகளை ரஷ்யா முற்றிலும் துவம்சம் பண்ணி இருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் உக்ரைன் தரப்பில் 90க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மற்றும் அவங்களோட வலுவான பின் காவல் அரங்கலம் ரஷ்யாவால் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா இப்போ அடைஞ்சுக்கிட்டு வர்ற இராணுவ வெற்றிகள் உக்ரைனுக்கும் அவங்களை தூண்டி விடுற மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு தெளிவான பாடம் என்று தான் சொல்லணும். ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கிற மரியா சகரோவா அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். உக்ரைன் இன்னும் அமெரிக்கா மற்றும் நாட்டோ நாடுகளை நம்பி பேராசைப்படுறதை உடனடியாக நிறுத்தணும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு டோன்பாஸ் பிராந்தியத்திலிருந்து உக்ரைனோட இராணுவம் முழுசாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2014 கிரிமியா மக்கள் தங்களோட சுய விருப்பத்தால் ரஷ்யாவோடு இணைஞ்சிருந்தார்கள். அதே மாதிரியே 2022 டோன்பாஸ், லுகான்ஸ், கெர்சன் மற்றும் சாப்ரசெசா பகுதி மக்களும் பொது வாக்கெடுப்பு மூலமாக ரஷ்யாவோட இணைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார்கள். அந்த மக்களோட உரிமையை காக்க வேண்டியது ரஷ்யாவோட கடமை. இதனால் ரஷ்யா இந்த பகுதியில் மீட்டெடுப்பதிலிருந்து பின்வாங்க போகிறது இல்லை. உக்ரைனோட அரசாங்கம் மேற்கத்திய நாடுகளோட பிளாக்மெயில் மற்றும் மிரட்டல் அரசியலை நிறுத்திட்டு ரஷ்யாவோட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு படைகளை திரும்ப பெற்றால் மட்டும்தான் இந்த மோதலுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வானது கிடைக்கும். பட் சென்சேவர்கள் அதனை செய்வாரா என்று பார்த்தா அதோட சந்தேகம். ஏன்னா சென்சேவர்கள் மேற்குலக நாடுகளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கான தான் இப்போ வரையும் போர் செய்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த தாக்குதலையும் மாஸ்கோவோட நகர்வுகளையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதாண்டா, இதுவரும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சாதாரணமான எல்லை போர் இல்லை. இது அமெரிக்க தலைமையிலான மேற்கத்திய நாடுகளோட ஒற்றை ஆதிக்கத்துக்கும் ரஷ்யா உருவாக்க நினைக்கிற ஒரு புதிய மல்டி போலார் உலக ஒழுங்குக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்போர். அமெரிக்காவும் நாட்டோ அமைப்பும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பில்லியன் கணக்கில் டாலர்களை அள்ளி தந்து தங்களோட நவீனமான ஆயுதங்களை உக்ரைனுக்குள்ளே இறக்கினா ரஷ்யாவை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் முடக்கிடலாம்னு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கேன்டா, மேற்கத்திய நாடுகள் கொடுத்த அத்தனை அதிநவீனமான ஆயுதங்களையும் மிசைல் தடுப்பு அமைப்புகளையும் ரஷ்யா தங்களோட சிர்கான் போன்ற கேபிசோனிக் தொழில்நுட்பத்தால் வெறும் காகித கப்பல் மாதிரி அசால்ட்டாக அடித்து நொறுக்கி கொண்டு இருக்காங்க. இதன் மூலமாக அமெரிக்காவோட ஆயுத பலத்தை விட ரஷ்யாவோட நவீன தொழில்நுட்பம், இராணுவ தொழில்நுட்பம் பல மடங்கு உயர்ந்து நிற்கிறதை மாஸ்கோ உலக அரங்கில் நிரூபித்து காட்டி இருக்கிறார்கள். உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற சென்சேவர்கள் இன்னும் உலக நாடுகள்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு போலி பிரச்சாரங்களை வச்சுக்கிட்டு காலத்தை கடத்தலாம்னு நினைக்கிறார். ஆனால் கள நிலவரம் ரொம்பவே மாறிடுது. டோன்பாஸ், கார்கிவ், சாப்ரோசெசா போன்ற பகுதிகளில் இருக்கிற மக்கள் தங்களோட பாதுகாப்புக்காண்டி ரஷ்யாவை தான் நம்புகிறார்கள். ரஷ்யா தங்களோட வரலாற்று பூர்வமான மண்ணையும் அங்கே இருக்கிற மக்களை மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்க வரிக்கு ஒருபோதுமே பலி கொடுக்க தயாராக இல்லை என்ற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இனிமேல் மேற்கத்திய நாடுகள் எவ்வளவுதான் ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பினாலும் அது வெறும் இந்த போரை நீடிக்க உதவுமே தவிர ரஷ்யாவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து.
உக்ரைனோட அரசாங்கம் தங்களோட தவறை உணர்ந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்கறதை நிறுத்திட்டு ரஷ்யாவோட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு எப்போ பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்களோ அப்போதான் இந்த பிராந்தியத்தில் உண்மையான அமைதியானது திரும்பும். அது வரைக்கும் ரஷ்யா இந்த துல்லியமான மற்றும் உக்கிரமான இராணுவ நடவடிக்கை எப்போதுமே விட போகிறதில்லை, அவர்கள் போகிறதும் இல்லை. இதனை நாங்கள் இந்த உண்மையை புரிஞ்சோன்னு தான் ஆகணும். என்னதான் உக்ரைன் ரஷ்யாவிലേക്ക് தாக்குதலை நடத்தினாலும் ரஷ்யா இப்போ பின்வாங்கினாள். அது ரஷ்யாவோட அழிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். இதனால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய ஒரு பிஆர் ஸ்டண்டை பண்ணினாலும் ரஷ்யா தங்களுடைய இலக்கை அடையும் வரையும் இந்த போரிலேருந்து பின்வாங்க போகிறது இல்லை. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.